ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் ஓல்டு சாரியில் எப்படி வந்து லாங் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கட் பண்ணிக்கிறேன். லைனிங்கை 4ஆக மடித்து போட்டிருக்கேன், 2ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டு தனியாக, பேக் தனியாக கட் பண்ண போகிறேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, ஹார்ம்ஹோலும் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். ஜஸ்ட் வந்து 10 இன்ச்சு, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு டெப்த் எடுத்து அதை லைன் பண்ணிக்கிறேன். ஹார்ம்ஹோலுக்கு அந்த வளைவு கொடுத்துக்கிறேன். ஹார்ம்ஹோல் வளைவுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். 8.5 இன்ச்சு எனக்கு கரெக்டாக இருந்தது. கழுத்தோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு. கழுத்தோட இது வந்து பேக் சைடு தான் இப்போ நம்ம வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். பேக் சைடில் நான் வந்து ஒரு 6 இன்ச்சு அளவு வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் இறக்கமாக கூட வச்சுக்கலாம், ஏற்றியும் வச்சுக்கலாம். நான் வந்து 6 இன்ச்சு கொடுத்துருக்கேன். அடுத்து ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 14 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறேன். அதில் இடுப்போட சுற்றளவு 9 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை அப்படியே மேலே ஹார்ம்ஹோல்லேருந்து இடுப்பு சுற்றளவு வரைக்கும் லைன் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச் அளவுக்கு சைடில் கிளாத் இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பேக் சைடை வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டு போட்டு தான் நம்ம ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அடுத்த வீடியோவில் எப்படி ஈஸியான மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு கூட வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கழுத்து பகுதி, ஹார்ம்ஹோல் பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்க கிளாத் பக்கம் திருப்பி ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்க மாதிரி வச்சு ஃப்ரண்ட் சைடை மார்க் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஆர்ம்ஹோலில் லைட்டாக ஒரு டெப்த்து கொடுப்போம். ஃப்ரண்ட்டு நெக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாக வைப்போம். அதனால் மற்ற எல்லா அளவுகளையும் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா நான் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி பேக்கில் ரவுண்ட் நெக் கொடுத்தேன். ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து அதை டைமண்ட் ஷேப்புக்கு ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். 4 இன்ச்சுக்கு கொடுத்து கீழே ஒரு 1 இன்ச்சு கிராஸ் பண்ணி லைன் பண்ணிவிட்டேன். ஹார்ம்ஹோல் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்ள டெப்த்து கொடுத்து லைன் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக் வந்து சாரீக்கான அந்த டாப் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து பாட்டம் வந்து கட் பண்ண போகிறோம். பாட்டம் வந்து இது வந்து ஃப்ளீட்டட் இல்லாமல் ஒரு மாதிரி அம்பர்லா குர்த்தி மாதிரி தான். ஸோ நம்ம வந்து அப்படியே லைனிங் வந்து மீதி இருக்க கிளாத்தை வச்சு பாட்டம் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவ் இதில் கட் பண்ண போகிறதில்ல. நான் வந்து மெயின் கிளாத்தில் லைனிங் இல்லாமல் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாட்டம் வந்து மீதி இருக்க கிளாத்தில் கிராஸாக போட்டு நம்ம அந்த கார்னரில் ஹிப்போட அளவை மெஷர் பண்ணி அதிலேருந்து ஃபுல் லென்த் எவ்வளவோ அந்த அளவை மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கிளாத்தை 4ஆக போட்டு ஒரு சைடு கார்னரில் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வெட்டி வச்ச பாட்டம் போர்ஷன் எடுத்து அந்த இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம மார்க் பண்ண அந்த அளவை கரெக்டாக வச்சு ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 14 இன்ச்சு டாப் போர்ஷன் கொடுத்துட்டோம். கீழே வந்து எனக்கு 50 இன்ச்சு வரணும் மொத்தமாக. மீதி இருக்க 34 இன்ச்சு லென்த்து கரெக்டாக வருதான்னு நான் வந்து வச்சு கரெக்டாக ஒவ்வொரு இன்ச்சு தள்ளி தள்ளி வச்சு 34 இன்ச்சு ஹைட் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நமக்கு வந்து அகலம் பத்தாது. ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக கீழே பாட்டமில் கிராஸாக பீஸ் கட் பண்ணி ஜாயின் கொடுத்துக்குவேன். இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நம்ம அப்படியே லைன் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம இதே அளவை அப்படியே மெயின் கிளாத்தில் போட்டு டாப் போர்ஷன், பாட்டம் போர்ஷனு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் இருக்குதுங்க. ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த அளவு மட்டும்தான் நமக்கு கிராஸில் தேவைப்படுது. ஸோ நம்ம அந்த அளவை எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஆல்ரெடி சாரியில் மேக்ஸி ட்ரெஸ் எப்படி தைக்கலான்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம லைனிங்கில் வந்து பாட்டம் டாப் வந்து கட் பண்ணிட்டோம். மெயின் கிளாத்தை 4ஆக போட்டு பாட்டம் அப்படியே வச்சு அதை விட நான் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபுல் லென்த்தும் நான் அப்படியே தான் லைனிங்கில் எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம மடித்து தைக்கும்போது அதில் ஒரு இன்ச்சு போயிடும். மெயின் கிளாத் வந்து லைனிங்கை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அப்போது நம்ம மடித்து தைக்கும்போது கரெக்டான அளவு கிடச்சிரும். அப்படியே கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணி பேக் போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷனு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி இருக்க கிளாத்தில் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஓவர் கோட் டைப் வருங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் ஓவர் கோட்டை அப்படியே அட்டாச் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கான கிளாத்தையும் நம்ம இப்போ வந்து மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ப்ளைனாக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்குமே ப்ளைனாக தான் எடுத்திருக்கோம்.
மெயினில் ஓவர் கோட்டுக்கு வந்து நம்ம சாரியோட அந்த பல்லு பகுதியில் இருக்க முந்தான பகுதியில் இருக்க அந்த டிசைனை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது நல்லா ஓவராக எம்ப்ராய்டிங் வந்து அதிகமாக நல்லா இருக்குது டார்க்காக. ஸோ நான் அந்த எம்ப்ராய்ட்ரி வர மாதிரி ஓவர் கோட்க்கு கட் பண்ண போகிறேன். கிளாத்தை வந்து ரெண்டாவே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் போர்ஷன் வந்து வேண்டாம், நமக்கு ஃப்ரண்ட்டை எடுத்து அப்படியே நம்ம இந்த அளவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஆம்ஹோல் நெக்கு எதுவுமே ட்ரா பண்ணலை. அகலமும் உயரத்தையும் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓவர் கோட்க்கு நம்ம வந்து உள்ள கிளாத் கொடுத்து அடித்து திருப்புவோம். நீங்கள் வேணும் அப்படின்னா லைனிங் கிளாத் கொடுத்துக்கலாம். நான் வந்து இதே சாரியோட ப்ளைன் கிளாத்தை கட் பண்ணி ஓவர் கோட்டோட அந்த கிளாத்துக்கு உள்பகுதியில் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம மெயின் கிளாத்துக்கு ஃப்ரண்ட் வரைஞ்சோம் இல்லையா, அந்த அளவை எடுத்து ப்ளைனாக இருக்கக்கூடிய ஒரு கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி கழுத்தோட அகலம், உயரம் ஃபுல்லாக எல்லா அளவுகளையும் அப்படியே நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம வந்து கழுத்து பகுதியில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். முன் கழுத்து நம்ம 5 இன்ச்சு கொடுத்துருந்தோம். இதில் வந்து ஒரு 8 அல்லது 9 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் 7 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். எனக்கு அந்த அளவு போதுமானது. ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு ரவுண்ட் நெக்கில் வெளியில் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக கழுத்துக்கு கொடுத்த அகலத்தை விட ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். ஹைட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம 14 இன்ச்சு ஃப்ரண்ட்டும் பேக்கு கொடுத்தோம். நம்ம ஓவர் கோட்டுக்கு 1 இன்ச்சு கம்மி பண்ணி 13 இன்ச்சாக கொடுத்துருக்கேன். ஹைட்டு கம்மி பண்ணியிருக்கோம், கழுத்தோட அகலம் அதிகம் பண்ணியிருக்கோம், கழுத்தோட இறக்கம் அதிகமாக கொடுத்துருக்கோம். இந்த அளவை நம்ம வந்து ஓவர் கோட்டுக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து இந்த சைஸ்லேயே வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு தனித்தனியாக வச்சு கூட கட் பண்ணி மேலே அப்படியே வேர் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இந்த கிளாத்தை எடுத்து அதை அப்படியே ஃப்ரண்ட்லேயே அட்டாச் பண்ணிவிடுவேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து 11 இன்ச்சு வச்சுருக்கேன் லென்த்து. கையோட சுற்றளவு நம்ம வந்து டாப்பில் என்ன அளவு ஆம்ஹோல் ரவுண்டு கொடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட்டு இதுலேயும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 8.5 இன்ச்சு வருதான்னு பார்த்துட்டு அந்த இடத்த மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா மெஷர்மெண்ட்டோடையும் கட்டிங் அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு கூட கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து லாங் ஃப்ராக் கட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ரொம்ப பொறுமையாக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோங்க. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.